வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோவை முழுசா பார்த்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ கன்னி ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இதுல எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கன்னி ராசியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பேச போகிறது சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2024 வரிசையில கன்னி ராசி. கன்னி ராசி காலபுருஷனுடைய 6ஆம் வீடு. புதன் பகவான் ஆட்சி பெற்று உச்சமும் பெறக்கூடிய வீடு. ஒரு கிரகமானது ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறக்கூடிய வீடு என்பது 12 ராசியில இந்த ஒரு ராசிக்கு மட்டும் அந்த சிறப்பு உண்டு. எந்த ஒரு கிரகமும் தான் ஆட்சி பெறக்கூடிய வீட்டிலேயே உச்சம் பெற மாட்டார்கள். அப்படி ஆட்சியும் பெற்று உச்சம் பெறக்கூடிய புதன் பகவானுடைய சுபத்துவமான வீடு. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே நிதானமும் இருக்கும், அகட விகடமும் இருக்கும், உலக ஞானமும் இருக்கும், அறிவு, பொறுமையா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றது இருக்கும். அவங்கள்ட்ட கத்துக்கணும். அதே சமயத்துல கொஞ்சம் தனக்குள்ள இன்பேஷண்டா இருப்பாங்க, மற்றவங்கள்ட்ட பேஷண்டா இருப்பாங்க. தனக்குள்ள ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க, மற்றவங்கள்ட்ட காமா இருப்பாங்க. இந்த குணாதிசயம் கன்னிராசிக்கு உண்டு. எந்த ஒரு பொறுப்பையும் நேரடியாக தனக்கு எடுத்துக்க மாட்டாங்க கன்னிராசி நேயர்கள். மறைமுகமாக தான் செயல்படுவார். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் அதாவது ஜூன் 12 ஜூன் 12 நவம்பர் 4 வரைக்குமான பீரியட்ல கும்பராசியிலேயே வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான், அதாவது கும்பம் சனி கன்னிராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று வக்ரமாகக்கூடிய சனி பகவான் அங்கேயே கும்பராசியிலே வக்ர கதியில் ஜூன் 12 முதல் நவம்பர் 4ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். இந்த பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி கன்னிராசினியர்களுக்கு தற்சமயம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா கவனத்துல எடுத்துக்கணும். கன்னிராசினியர்களுக்கு அப்படி ஒன்றும் இப்ப நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஒரு சில கன்னிராசினியர்களுக்கு ஆங்காங்கே நேரம் நல்லா இருந்தாலும் கூட பொதுவாக லட்சோப லட்ச கோடிக்கணக்கான கன்னிராசினியர்களுக்கு டைம் அவ்வளவு சரியா இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கன்னிராசினியர்களுக்கு முக்கியமா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, வீட்டுல குடும்பம்ல ஒரு ஃபேமிலியில தான் அதிகப்படியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபேமிலின்னு நம்ம சொன்னோன்னே நேரடியாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னா கூட மற்றவர்கள் மூலியமாக, அதாவது இந்த சைடு அப்பா அம்மா இல்ல அந்த சைடு அப்பா அம்மா, இந்த சைடு பிரதர் சிஸ்டர்ஸ் இல்ல அந்த சைடு பிரதர் சிஸ்டர்ஸ், போராத குறைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேற. இன்னைக்கு தேதிக்கு நல்லதை சொல்லி கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இல்ல தோழிகள் என்பது மிகவும் அரிது. ஒரு பிரச்சனை நடக்குதா, என்னோட ஃப்ரெண்டோட குடும்பத்துல அவன் அப்படிதாண்டி, அவனை விட்டுடு, உன் அழகுக்கும் உன் திறமைக்கும் உனக்கு எவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு ஊதி விடக்கூடிய தோழிகள் தான் அதிகமா இருக்காங்க. இல்ல ஒரு ஆண் நண்பர்கள் எடுத்தீங்கன்னா இந்த கம்பேரிசன்ல அவங்க கம்மியா தான், மச்சான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லடா, அவங்க ஒய்ஃப் எப்படியாவது வாழ்ந்துடுறா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்ற ஆண் தான் இருக்காங்க. இதுதான் உண்மை, நம்ம பார்க்கிறோம். இப்ப நான் இதை சொல்ல போக இவங்க சொல்லுவாங்க நான் ஆணாக இருக்கிறதுனாலதான் இதை சொல்றேன்னு. அந்த மாதிரி கிடையாது. அன்பயாஸ்டா எது உண்மையோ அதை பேசுவோம், உறக்க சொல்வோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய பெண் தோழிகள், நிறைய பெண்ணை பெற்ற அம்மாக்கள் தேவையில்லாத அவசியம் இல்லாத விஷயங்களை ஒரு பெண்ணோட பேசி அந்த பெண்ணுடைய மனதையும் சரியாக இல்லாம பண்ணி அந்த குடும்பத்தையும் கலைத்து அந்த குழந்தைகளை அனாதையாக்குகிறார்கள். இது நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு பையனை பெற்ற அம்மா சும்மா இருக்கிறது இல்லை. என் பையன், என் இது, அவன் என்னோட இது. இந்த உறவுகள்ல யாருக்கு என் பையன் முக்கியம், என் பொண்ணு முக்கியம், இல்ல என் பொண்ணுக்கு யார் முக்கியம் அப்படிங்கிற ஈகோ சண்டையில இல்ல பொசசிவ்னஸ்ல வரக்கூடியதான். ஒண்ணு ஈகோல வரும். மொத்த ஃபேமிலி ப்ராப்ளம், ஒரு 50,000 ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு 2 காரணம் தான். ஒண்ணு ஈகோனால ப்ராப்ளம் வரும், இல்ல பொசசிவ்னஸ்னால ப்ராப்ளம் வரும். அப்ப இந்த கன்னிராசினியர்களுக்கு தற்சமயம் 2 நாளையும், ஈகோனாலையும் பொசசிவ்னஸ்னாலையும் ஃபேமிலியை பிரிஞ்சிருக்கக்கூடிய, ஃபேமிலியில மிகப்பெரிய பிரச்சனைகளா இருக்கக்கூடிய, பிரிஞ்சிடலாமா அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அளவுல நடந்துட்டு இருக்கு பல ஃபேமிலிஸ்ல. ஒண்ணு. இரண்டாவது, கன்னிராசினியர்களுக்கு தொலைதூர தேசம், அதாவது ஃபாரின் கண்ட்ரில போய் படிக்க வேண்டும்,
அங்கே வேலை செய்ய வேண்டும், அங்கே திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு முட்டு கட்டை தடங்கள், விசா கொடுக்க மாட்டேங்கிறான், இந்த இதுல கிடைக்க மாட்டேங்குது அட்மிஷனு, இந்த வேலை ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் வந்து இன்டர்வியூ ஃபெயில் ஆயிடுது, இல்ல கல்யாணத்துக்கு எல்லாம் முயற்சி பண்ணி எல்லாம் ஓகே, நிச்சயதார்த்தம் கூட புக் பண்ணியாச்சு, ஆனா 2 பேருக்கும் பிடிக்கல. இது ஒரு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக 3வதாக கன்னிராசினியர்களுக்கு உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இந்த மறைமுக வியாதிகள்னு சொல்லுவாங்க. ஒரு வியாதி எப்பவுமே வரும்போது ஹாய் ஹலோ டாடா அப்படி காமிச்சிட்டு வரதில்லை. அந்த வியாதி உள்ளேயே இருந்து மெதுமெதுவாக வளர்ந்து டக்குன்னு ஒரு சிம்டம் காமிக்கும். ஒரு வாமிட்டிங்கோ, ஒரு இதுவோ, ஒரு ஃபேட்டிக் ஆகிறதோ, ஒரு மயக்கம் அடிச்சு ஃபெயிண்ட் ஆகி விழுவுதோ, அந்த மாதிரி காமிக்கும் போது தான் டாக்டர்கிட்ட போறாங்க. ஸோ இந்த மாதிரியானதை மெடிக்கல் செக்அப் வந்து கண்டிப்பா கன்னிராசினியர்கள் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம். இந்த மாதிரி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் 6ஆம் அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய இயல்புத்தன்மைக்கு மாறி வக்ரகதி பெற்று சனி பகவான் வக்ர பயிற்சி பலனாக கன்னிராசினியர்களுக்கு என்ன செய்வார்? முதலாவதாக இந்த 6ஆம் ஆதிபத்தியம் என்பது கடன், நோய், எதிரிகள், மறைமுக எதிரிகளை குறிப்பதாகும். முதலாவதாக கன்னிராசினியர்களுக்கு ஏதாவது கடன் இருக்குமே ஆனால் அந்த கடன்ல இருந்து முழுமையா உங்களை வெளிப்பட செய்வார் சனி பகவான், இது உறுதி. இரண்டாவதாக உங்களுக்கு மறைமுக நோய்கள் இருக்குமானால் அந்த நோயை நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணிடுவார். அதை தீர்த்து வைக்கிறாரோ இல்லையோ அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணிடுவார். மேற்கொண்டு அந்த நோய் வளராதபடிக்கு நீங்க வந்து அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. மறைமுக எதிரிகள் நல்லது தானே? மறைமுக எதிரிகள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, அவங்களை வெளிக்கொண்டு வருதுங்கிறது நல்லது தானே? அவங்க எதிரிகன்னு தெரிஞ்சிடா ஜாகிரதையா இருக்கலாமே. இதை 3த்தையும் சனி வக்ர பயிற்சியில அவர் செய்வார். ஜூன் 12ல இருந்து நவம்பர் 4க்குள்ள இது 3ஐயும் செஞ்சே தீர்வார். இதை விட என்ன சார் வேணும்? பணப்பிரச்சனையே தீர்க்க போறாரு, நோயை தீர்க்க போறாரு, எதிரிகளை முன்னாடி கொண்டு வந்து அவங்கள காலி பண்ணலாம். நீங்க இது 3க்கு பிறகு என்ன வேணும்? கடனும் இல்லை, நோயும் இல்லை, எதிரிகளும் இல்லை, வாழ்க்கை. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன? அப்படிப்பட்ட பாக்கியத்தை சனி பகவான் உங்களுக்கு வழங்கியே தீர்வார். உங்களுடைய எதிர்காலத்துல இந்த பகுதியில் இந்த 4.5 மாசத்து காலத்துல சில நடக்க முடியாத, தெரியாத, பழக்கம் இல்லாத அதிசயங்கள் நடக்கும். அந்த நகர்வுகள், அந்த ஈவெண்ட்ஸ், அந்த சம்பவங்கள் உங்களை வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். எப்போ ஒரு கஷ்டமான காலகட்டத்துல தான் ஒரு பெரிய நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. வைரம் வந்து சார்கோல் உள்ளதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து கரியில இறங்கி வேலை செஞ்சதான் வைரம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொற்கால நிகழ்வை ஏற்படுத்துவதற்கான சனி வக்ர பயிற்சியாக அவர் வருகிறார். சந்தேகமே தேவையில்லை. இந்த பலன்களை முழுமையாக நீங்க அடைய வேண்டும் என்றால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்ம பெருமாள். கல்லுப்பை வந்து லட்சுமி நரசிம்மருக்கு தானம் செய்து அவருக்கு துளசி மாலை அணிவித்து சங்கு தீர்த்தம் உங்க முகத்துல தெளிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய அத்துணை பிரச்சனைகளும் தீரும். நம்பிக்கையே வாழ்க்கை, நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு என்ற வாக்கிற்கிணங்க அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை என் அருமை கன்னிராசி நேயர்களே, உங்கள் எல்லோரையும் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.